தமிழகத்தில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் வாக்காளராக சேர்க்கப்படுவதாக சிதம்பரம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல வைத்தார். என்னன்னா, ஏற்கனவே பார்த்தோம், பீகார்ல அந்த வாக்காளர் பட்டியல்கள் சரிபார்க்கப்பட்டு பல போலி பெயர்கள் இருப்பதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீக்கப்பட்டது. இது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில சிதம்பரம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கார். இதற்கு தேர்தல் ஆணையம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல அவர் வச்சிருக்காரு. தமிழகத்துல இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீர்திருத்த நடவடிக்கை எதுவுமே எடுக்க போகாத நிலையில இவர் இப்படி பேசுவது தேவையற்றது. ரெண்டாவது, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பர்மனண்டா, அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பர்மனண்டா இப்போ தமிழகத்துல இருக்கிறவர்கள், இங்க பீகார்ல இருக்கிறவங்க தமிழகத்திலேயே செட்டில் ஆயிட்டாங்க பர்மனண்டா அப்படின்னா, அவர்களுக்கு விருப்பப்பட்டால் தமிழகத்திலேயே அவர்கள் வாக்குரிமையை பெற்றுக்கொள்ளலாம், அந்தந்த மாநிலங்கள்ல பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதை இவர் இப்படி திரித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. இது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பீகார்ல இப்போ அவங்க அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பண்ணும்போது உண்மையா அவன் அங்கே இருக்கானா, அப்படி ஒரு ஆள் அந்த அட்ரஸ்ல இருக்காங்கக்கூடியதை ஒவ்வொரு இடமாக சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 60 லட்சம் பேர் இப்போ அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஆல்ரெடி செத்து போனவனே இருக்கானா. புரிஞ்சுக்கணும், 15 லட்சம் பேர் செத்து போனவன். அப்போ இதில் எவ்வளவு பேருக்குள்ள ஓட்டை இவனுங்க போல் பண்ணால் எவ்வளவு சீட்டு ஜெயிக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கானா இல்லையா அப்படின்னுங்கிறத பார்க்குறாங்க. அடுத்தது அதை கேட்டாச்சுன்னா, புலம்பெயர் தொழிலாளி, இவன் புலம்பெயரா இல்லைன்னா அவன் நேமே தப்பாக அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி என்ரோல் ஆகிருக்காங்கிறதும் இன்னைக்கு வர நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணாங்க, ஓட்டர் ஐடி இதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆதார் கார்டு, பழைய ஓட்டர் ஐடி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ரேஷன் கார்டு அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதுலேயே பல போலிகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதில்லை, நீங்கள் வேற ப்ரூஃபை கொண்டு வாங்கன்னு. இப்போ வேற ப்ரூஃபை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? என்ன கேட்குறேன் அப்படின்னா, வேற பல ப்ரூஃபை கொடுத்து பல விஷயங்களை நம்ம செய்து வாங்கிக்கிறோம். அப்பெல்லாம் நமக்கு ப்ரைவசி கட்டு போகாது. வேற பல ப்ரூஃப் கொடுத்து லோன் வாங்குறாங்க, அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராது. வேற மாதிரி பல ப்ரூஃபை கொடுத்து பாஸ்போர்ட்டுகள்லாம் வாங்குறாங்க, அப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வராது. சாதாரண மனிதன்ட்டு அது எப்படி இருக்கும்? சரி, அது தவிர அவங்க வேற பல விஷயங்கள் சொல்றாங்களா, டோர் பை டோர் வெரிஃபிகேஷன் பண்றாங்க இல்லையா, பண்ணலாமே. ஏன்னா இந்த ரேஷன் கார்டு ஆதாரங்கக்கூடியது ஓட்டர் ஐடியை வைத்து வாங்கியதும் இருக்கிறது. அதனால எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு, இந்த ஓட்டர் ஐடியை வச்சு இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனமா இவங்க வாங்கியிருக்கானுங்க ஆல்ரெடி. அதனால திருப்பி ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு இதே இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு இன்னொரு ப்ரூஃபை பாருங்க. தேஜஸ்வி யாதவ், அதாவது யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம மாட்டுத்தீவன ஊழல் மன்னன் லல்லு பிரசாத் யாதவுக்குள்ள மயன். அவர் என்ன பண்ணாரு, என்னையே ஓட்டர் லிஸ்டில் இருந்து நீக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓட்டர் ஐடியை காணிச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினார். உடனே நாட்டில் எல்லாரும் ஓன்னு கத்தினோன்னு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிச்சு, இந்த வர்ற ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கு, ஆனா நீ ஒரு ஓட்டர் ஐடின்னு ஒன்று காணிச்சிருக்க, அந்த ஓட்டர் ஐடி என்கிட்ட தான், அது உண்மையா போலியான்னு நான் பார்க்கறேன்னு சொன்ன உடனே இப்போ அமைதியா போயிடுச்சு பீகார். அப்போ போலி கார்டு என்பது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு யாரிடம் இன்னைக்கு சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா தேஜஸ்வி யாதவே கொடுத்து விட்டார். அதாவது எவன் இந்த என்ரோல்மெண்ட் தப்புன்னு நீதிமன்றத்துக்கு போனானோ அவனே இன்னைக்கு ஒரு போலி கார்டை வச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டான். அப்ப எலெக்ஷன் கமிஷன் சொன்னது சரிதானே, நான் சொன்னது சரிதானே ஐயா, போலி கார்டு இருக்கிறதுனால தானே நான் இப்போ இந்த ரிவிஷனை பண்றேன். இப்ப பாரு, உங்களுக்குள்ள முன்னாள் சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. முன்னாள் டெபுட்டி சிஎம்ஏ ஒரு போலி கார்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கு. அப்போ இந்த வெளிநாட்டுக்காரனுங்க கண்டபடி ஊடுருவி அந்த இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்காக வந்த உடனேயே, ஏன்னா இவங்க சிஏ எதிர்ப்பு போராட்டம்னு நடந்து வெளிநாட்டுக்காரனெல்லாம் உள்ள வர்றதுக்கு எதுக்காக எல்லாம் செய்தாங்க. இப்போ புத்திசாலித்தனமா எலெக்ஷன் கமிஷன் செஞ்ச உடனேயே அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு வலு சேர்க்கணும். இது நடக்கிறது பீகார்ல. இப்ப பீகார்ல இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரன் இருக்கானோ இப்ப இவன்லாம் அதை பீகாரை பத்தி பேசினா தமிழ்நாட்டில் எடுபடுமா? எடுபடாது. ரெண்டாவது, ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, பீகார்ல நடக்கிற மாதிரி ரிவிஷன் நாடு முழுக்க நடத்த போறோம். இப்ப நாடு முழுக்க நடத்தினா என்ன பிரச்சனையாகும்,
எவமெல்லாம் வந்து பங்களாதேஷ்ல இருந்தும் ரோஹிங்கியால இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்து ஓட்டர் கார்டு வாங்கி வச்சிருக்கோன்னு இவனுக்கு அம்புட்டு விருப்பம் மாட்ட போறான். அப்ப இவனுகளை காப்பாற்றணும். இப்ப நீங்க பீகார்னு சொல்லி பேசவும் முடியாது தமிழ்நாட்டுல. அப்ப அடுத்தது கேட்போம்ல, அப்போ உன் திராவிடத்துல அதுவும் உண்டான்னு அடுத்த கேள்வி வந்துரும்ல. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பாகிஸ்தான்கிட்ட வாங்கி பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அந்த நம்ம காரக்குடி ஆள், அவர் சிதம்பரம் உடனே என்ன பண்ணிவிட்டார், 6 லட்சம் பீகாரி தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து போட்டாங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் நடந்ததா? இல்ல. அப்ப 6 லட்சம் சேர்த்துட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரத்தை காட்டணும்ல, 6 லட்சம் வேற சேர்த்து போட்டான்னு சேர்க்க போறாங்க காட்டணும்ல, 6 லட்சம் வேற சேர்க்க போறாங்கன்னு. சரி, அப்போ ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் வரும்போது எல்லா கட்சிக்காரனும் லோக்கல்ல இருப்பே இல்லை. ஆமா. நீக்கம் சேர்க்கையில நீங்கள்லாம் மனு போடலாம்ல. ஆமா. அப்போ உன் கட்சியே இல்லையா? சேர்க்க போறாங்கன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் இப்ப தமிழ்நாட்டில் அடுத்தது கொண்டு வந்தா, இந்த ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷனே தமிழனுக்கு எதிரிங்கிறதுக்காக வேண்டி ஒரு போலித்தனமான கிரவுண்டை செட் பண்றதுக்காக செய்யக்கூடிய வேலை இது. அப்ப இதை வச்சு இப்ப என்ன, பீகாரி வட இந்தியா வர்சஸ் தென்னிந்தியா. ஏன்டா அப்ப இந்த சிதம்பரத்திட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரனுக்குள்ள குடியுரிமை இதை பத்தி ஒரு சிஏஏ வரும்போது அது நீ ஏன் எதிர்த்த? இவ்வளவு தூரம் நியாயம் பேசுற இல்ல, அப்ப சிஏஏ நீ ஆதரிச்சிருக்கணும்ல. இப்ப இந்த ஜவா கொரிலான்னு ஒருத்தர், அவரு கூட சேர்றாரு. எப்படின்னா வாக்காளர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்க என்னடான்னா ஆட்சியாளர்கள் வந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு. இப்ப அதுக்கு இவர் உடனே ஒரு இது, அப்ப சிஏஏ வரும்போது இதே வார்த்தையை சொல்லியிருக்கணும்ல, இந்தியர்கள் தான் இந்தியாவின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், வேற நாட்டுக்காரன் இந்தியா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்படாதுங்கிற வாய் அன்னைக்கு எங்க சொல்லியிருக்கணும்ல. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, சிஏஏன்னு வந்தாச்சுன்னு பிரச்சனையாகுது அப்படிங்கிறதுனால முதல்ல இப்ப அரசாங்கம் கொஞ்சம் புட்சாலித்தனமா பண்ணுது. என்ன, எவன்லாம் முதல்ல வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம ஊர்ல எம்பி எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறான் அவனெல்லாம் முதல்ல வெளியில தள்ளியாச்சுன்னா, இந்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த ஏதோ இந்த ஒருத்தர் இந்த பொய் மட்டுமே சொல்லுவாரு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் ராகுல், அந்த ஆளு. இப்ப அந்த ஆளு நான் ஒரு ஆட்டம் பாம்பு போட போறேன் சிவகாசியில வந்து நான் வாங்கிட்டு போனாங்களான்னு தெரியல. ஸோ அந்த சிவகாசி பட்டாசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ சொல்லுது ஓட்டர் லிஸ்ட்டில் நான் வந்து பெரிய இதை நான் வெளிக்கொண்டு வர போறேன் அப்படின்னு. இப்போ அந்த ஆளுக்கு நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ இதுதான் ஏன் பெரிய ஆட்டம்பா? மோடி அரசு இப்போ காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறது தான் பெரிய ஆட்டம்பா. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரன் ஓட்டல்லாம் நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னா, இதனால் காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்பட போகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அவனை வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வந்து குடியமர்த்தி அவனுக்கு வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் செட் பண்ணி கொடுத்து பாரத மக்களுக்கு துரோகம் செய்ததை இன்று மோடி அரசு சரி செய்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு கூட இல்லை, எலெக்ஷன் கமிஷன் சரி செய்கிறது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் ஏன் வந்ததுன்னா, இந்த அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் என்பதனால எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த தைரியம் வந்தது. இனிமேதான் இந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டின் தலைவனை தேர்ந்தெடுக்க போறான். இவ்வளவு நாள் இந்த நாட்டின் தலைவனை வெளிநாட்டுக்காரன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தான். இதுதான் பெரிய ஆட்டம்பம். அப்ப தேசத்துக்கு துரோகம் செய்து அரசியல் செய்பவதற்கு சாதகமாக இப்போ அரசியல் மொழி அரசியலாக மாற்றப்படுகிறது. தேச பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் பண்ண மொழி வடக்கு தெற்கு டிவிஷனை காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆரம்பிச்ச கட்சி. ஸோ அவனுக்குள்ள பாலிசியே வந்து டிவைட் அண்ட் ரூல். இதைத்தான் அந்த வெள்ளக்காரனின் அடிவுரடியான காங்கிரஸும் இல்லை அந்த ஐரோப்பியர்களிடமிருந்து ஊக்கம் பெற்றிருந்த இடதுசாரிகளும் நீதாயே இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அவனை நக்கி பிழைத்த திராவிடமும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த துரோக செயலிலிருந்து மீட்பதற்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒன்று செய்திருக்கு, வரவேற்கத்தக்க விஷயம். சிதம்பரத்தின் தேச துரோக செயலில் இதுவும் ஒன்று கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க.